இது மதிப்புக்குரிய பெற்றோர்களுக்கு எனது அன்புகள் இந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் தலைமைந்து புலமை பரிசில் பரீட்சைக்கு கற்பிக்கின்ற ஆசிரியர் பி அம்பிகை பாகன். நீங்கள் இப்பொழுது தலைமைந்து புலமை பரிசில் பரீட்சையில உங்களோட பிள்ளைகளை சிறந்த பெறுபேறு பெற வழிகாட்டி கொண்டிருக்கிறீர்கள். அவர்கள் நிச்சயமாக இறுதிக்கட்டத்திலே ஓரிரு வாரத்துக்குள்ள கற்கிறது மிகுந்த பயன் தரும் என்ற கருத்துக்கிணங்க நான் அவர்களுக்காக 2002ஆம் ஆண்டிலிருந்து கடந்த கால அரச பரீட்சை வினாக்களை சிறிய சிறிய காணொலிகளாக 2-3 நிமிடத்துக்குள்ள ஒவ்வொரு கேள்விக்கும் விட விளக்கத்தை வழங்குகிற காணொலிகளாக என்னுடைய சேனல்ல பதிவேற்றம் செய்திருக்கிறேன். அதை பிள்ளைகள் பார்க்க நேரமில்லாத கட்டத்திலையும் பெற்றாரும் பார்வையிட்டு பிள்ளைகளுக்கு அதை புரிய வைப்பது நிச்சயமாக சிறந்த பலனை தரும் என நான் கூறுகின்றேன். ஏனென்றால் இந்த கடந்த கால அரச பரீட்சைகளில் கேட்கப்பட்ட வினாக்களின் தலைவராகத்தான் இப்போ வருகின்ற அதற்கு பிற்பாடு வருகின்ற வினாக்களும் அமைகின்றது. ஆனால் வினாக்கள் கொஞ்சம் கடினம் போல தோன்றுவதற்கு காரணம் என்னென்றால் அவர்கள் இந்த பிள்ளைகளின் அபரிமிதமான மூல வளர்ச்சியும் அந்த பிள்ளைகளின் முயற்சியும் இப்ப பழைய காலத்து 10 வயது பிள்ளைட்டு ஆற்றலில் இப்பத்தைய பிள்ளைட்டு அதை விட நிறைய ஆற்றல் இருக்கிறபடியால் அவர்கள்ட்ட கொஞ்சம் அவையிலே திறமையானவரை தெரிவு செய்யணும்னா கொஞ்சம் கடினமான வினா போல பாவனை காட்ட வேண்டி இருக்கிறதால அந்த வினாக்கள் வாக்கியங்களை வாசித்து புரிந்து கொள்ளக்கூடிய வினாக்களாக தொகுத்து போடுகிறார்கள். ஆனா கருத்து ஆரம்பத்திலே இருந்த அதே கருத்துக்கள் தான் என்பதனால அதிலே உள்ள வினாக்களுக்கு விடையளிக்க பழகி கொண்டு அந்த இன்னும் ஓரிரு வாரங்கள் பரீட்சைக்கு இருக்கிற கட்டத்துல அதை விளங்கி கொண்டு அவர்கள் பயிற்சி பெறுவார்கள் இருந்தால் நிச்சயமாக அரச பரீட்சைக்கு அது சிறந்த துணையாக அமையும் என கருதி நான் இதுவரையில கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்ட சிறு 2-3 நிமிடத்துக்கு உட்பட்ட காணொலிகள் போட்டிருக்கேன். இன்னும் நான் போட்டுக்கொண்டே இருப்பேன். அவற்றை பார்வையிட்டு நீங்க பயன்பெற வேண்டும் என நான் உங்களுடன் அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.